ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, மேல்நோக்கு நாள், சரத்ருதவ். தேசிய சட்ட சேவைகள் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். துலாம் லக்னம், இருப்பு 1 நாழிகை 20 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 10:25 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:56 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 12:27 மணி வரை சிவம், அதன் பின்பு இரவு 9:34 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 10:25 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 9:28 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:56 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். விசாகம் அனுஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க சரபேஸ்வரர் வழிபாடு, கோயம்பேட்டில் அற்புதமான ஒரு வழிபாடு இருக்கும், கூட்டு பிரார்த்தனை, கண்டிப்பாக போய் கலந்துக்கணும். முடியாதவர்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, சாயந்தரம் 4:30லேருந்து 6 விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக 108 தடவை சொல்லிவிட்டு ஒரு வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீபம் காமிங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள். மிதுன ராசியில் சந்திரன், கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் விரும்பிய சில வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகளை காணலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். உங்கள் மனதில் ஒருவித புத்துணர்ச்சி பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பனிப்போர் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது
கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் உங்கள் சுகாதிபதி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காயை உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் மனதில் சில நேரங்களில் சில சங்கடங்களை சிரமங்களை அனுபவிக்க நேரிடலாம். இருப்பினும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படுவதால் அற்புதமான ஒரு மன மாற்றத்தை காண்பீர்கள். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானம் என்கிற 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ வாய்ப்புகள் கூடி வரும். வருமானங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அற்புதமாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அற்புதமான மனநிலை உருவாகும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.
அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு திணறக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக வருவதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் மறையும் நாள். பாக்யஸ்தானம் என்ற அளவில் சந்திர பகவான் அதி அற்புதமாக வருவதால் சந்திராஷ்டமம் விலகி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு சூப்பராக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். சந்திராஷ்டமம் உள்ளதால் சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எது இருந்தாலும் பரவாயில்ல, கையில் வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த அரிசியை காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத ஒரு திருநாள். களத்திரஸ்தானம் என்ற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். இதில் என்ன விசேஷம் என்றால், 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை நேரடியாக பார்ப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அற்புதமான உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுட்டு போங்க, உங்கள் பேக்கில் வச்சு. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருண ரோகம் என்ற 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக வருவதால் உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் முதன்மையாக திகழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் சிற்சில கவலைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி தரும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாளாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம மனதில் ஒருவித சந்தோஷம் உற்சாகம் குடிகொள்ளும் நாள். நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வதால் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அவர்களுக்கு கிடைக்கும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.